டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு, ஆனால் அமைச்சராக கன்டினியூ பண்ணார். தமிழகத்தில் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமாக இருந்தார், கடைசியில் தான் நீக்கினார். ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு, பெயில் ஆர்டரை பார்க்குறாங்க, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க. 31வது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க, நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். காரணம், இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை. இன்னைக்கு அந்த சின்ன லூப் ஹோலில் அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்ணா நீங்கள் பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதனால தான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துகிறாங்க, எல்லோரையுமே உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்கள் சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாளில் கிடைக்கும். அதனால தான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க. கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னால் நீங்கள் அண்ணன் சொல்கிற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் பதவி நீங்கள் கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கோர்ட்டில் 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்டில் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால் தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டு மேலே இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள், அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமாம், நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஆர்குமெண்ட் சேக். ஆனால் 31 நாளுங்கும் பொழுது நீங்கள் பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்கல்லங்கண்ணா. அப்போ கோர்ட்டு தலையீட்டின் பேரில் தானே அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. அதனால் இந்திய ஜனநாயகத்தில் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணால் சிறைக்கு போகிறாங்க, தப்பு பண்ணால் அமைச்சராக இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்தில் முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்ணா, ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோங்கண்ணா, ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம், அவங்க சிறையில் 31வது நாள் இருக்கிறாங்க, லெப்டினன்ட் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது. இது எப்பன்னா, ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே 1 வருஷம் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் இருந்தார், 1.5 வருஷம் இருந்தார். தமிழ்நாட்டில் இங்கே திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார், 8-9 மாதம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க. அவர்களுக்கான சட்டம் இது. நீங்கள் பெயிலில் வெளியே வந்துடுறீங்க, அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாது இல்லைங்கண்ணா. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்குது. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமாக போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.